கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்நாளை எல்லாம் வீணாலா வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாலா வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவன்னை. சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாய் இன்று எழுதிடுவாய். வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவன்னை. பிரைஸ் லார்ட். இந்த நாளில கூட இந்த தேவ வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ள தேவ வார்த்தை ஆதியாகமம் 35:15. தேவன் தன்னோடே பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான். ஆமென். வசனம் பாருங்க, தேவன் தன்னோடு பேசின ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான். எல்லாருக்கும் தெரியும் யாக்கோபை குறித்து, ஏசாவை குறித்து, அவருடைய தகப்பன் ஈசாக்கை குறித்து நமக்கு தெரியும். ஏதோ ஒரு நிமித்தமாக ஏமாற்றி விட்டேன் என்று தன்னுடைய வாழ்க்கையை நிந்தனையாக மாற்றிக்கொண்டு வீட்டை விட்டு ஓடி வந்த யாக்கோபு வரும் வழியில ஒரு கல்லை தலையில வச்சு படுக்கிறாரு. அந்த இடத்துல அவருக்கு ஒரு சொப்பனம் வருது. அந்த இடத்துல ஒரு ஏணியை பார்க்கிறாரு. அந்த ஏணியோட ஒரு முனை அவர்கிட்ட இருக்கு, இன்னொரு முனை வானத்தின் நுனியில, அதற்கு மேல கர்த்தர் நிற்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒருவேளை உங்க வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு துக்கத்தையோ இல்ல ஒரு துன்பத்தையோ நீங்கள் சுமந்து கொண்டு ஏதாவது நான் ஓடி போயிட்டா நலமா இருக்கும், இல்ல நான் வாழ்க்கையில இல்லாம இருந்துட்டாலே நலமா இருக்கும்னா கர்த்தர் இன்றைக்கு அந்த ஏணியை உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த இடத்துக்கு தான் யாக்கோபு பெத்தேல்னு பேர் வச்சாரு. அவர் சாதாரணமாலாம் வைக்கல. ஏன்னா மேல இருந்த கர்த்தர் சொன்னாரு, நீ படுத்திருக்கும் பூமியை உனக்கு சொந்த பூமியாக நான் மாற்றுவேன். நம்மளுக்கு ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல அழகா கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த வசனங்கள். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு சொந்த பூமியாக, உனக்கு சொந்த தேசமாக நான் மாற்றி கொடுப்பேன். நீ மேற்கேயும் கிழக்கேயும் தெற்கேயும் வடக்கேயும் இடம் கொண்டு பரம்புவாய்னு வார்த்தை கொடுத்திருக்கிறாரு. அதே அதிகாரத்துல நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடாத தேவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து உங்களுக்கு கொடுக்கிற அந்த வார்த்தை, இன்றைக்கும் கர்த்தர் உங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த வருடம் தொடங்கினதுல இருந்து இந்த 9வது மாதம் வரை நம்ம மத்தியில நிறைய பேர் இல்ல. 4 வருடத்திற்கு முன்பாக நாம் அனுபவித்த கொரோனாக்கள்ல எத்தனையோ பேர் இல்ல. ஆனால் கர்த்தர் என்ன இங்க நிக்க வச்சிருக்கிறாரு, இல்ல உங்களோட ஸ்தலத்துல நிக்க வச்சிருக்கிறாருன்னா கண்டிப்பா கர்த்தர் நமக்காக ஒரு பெத்தேலை கொடுத்திருக்கிறார். அந்த பெத்தேல்ல நம்மளுடைய கூக்குரலை அவர் கேட்டிருக்கிறார். ஒருவேளை ஏதோ ஒரு நிந்தை நிமித்தமாக நான் தவறுதான் செய்து விட்டேன் என்று ஓடிக்கொண்டிருக்கிற அநேகம் பேருக்கு கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார். உங்களை நான் நிலை நிறுத்துவேன். எந்த இடத்துல எனக்கு இலைப்பாறுதலே இல்லைன்னு ஒரு தலையில கல்லை வச்சு படுக்கலான்னு இருக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஏணி கொடுத்திருக்கிறார். அந்த ஏணியை நீங்க கொஞ்சம் அண்ணாந்து பாத்தீங்கன்னா போதும், அதற்கு மேல கர்த்தரே உங்களை தாங்குகிறவராக இருக்கிறார். எந்த இடத்துல நிந்தையோடு இருக்கிறீங்களோ அந்த தேசத்தை உங்களுக்கு சொந்த தேசமாக, எந்த ஒரு மன குமுறல்களும் மன கவலைகளும் எந்த ஒரு வியாதி போராட்டமாக இருந்தாலும் அதிலெல்லாம் இருந்து உனக்கு விடுதலை கொடுத்து நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடாத தேவனாய் இருப்பேன் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். எங்கேயோ தப்பிச்சு போகலான்னு இருந்த யாக்கோபை கர்த்தர் இப்படி ஒரு பெத்தேலை கொடுத்து உடனே ஒரு கல்லை நிறுத்தி அந்த தூணுக்கு எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி அதற்கு பெத்தேல்னு பேர் வைக்கிறான். சும்மா எல்லாம் வைக்கல. ஹல்லேலூயா. அவன்
எவ்வளவு ஒரு நிந்தையோட, எவ்வளவு ஒரு மனக்குமுறலோட தன்னுடைய சகோதரன் கிட்ட மாட்டிக்கிட்ட என்ன என்ன பண்ணுவானோ, நான் அவனை சேஷ்டபுத்திர பாகத்திலே ஏமாத்திட்டேன், என் தகப்பனையும் ஏமாத்தி அந்த ஆசீர்வாதத்தை நான் வாங்கிக்கிட்டேன்னு சொல்லி வீட்டை விட்டு தன் சொந்த தேசத்தை விட்டு வெளியில ஓடி போகக்கூடிய ஒருவனுக்கு கர்த்தர் இந்த ஒரு அபிஷேகத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறார்னா, உங்க ஸ்தலத்துல நின்று கொண்டு இருக்கிற நீங்க எப்ப ஓடி போகலான்னு பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்க பெத்தேல்ல தான் நீங்க நின்றுட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல இருந்து நீங்க ஏறெடுக்கிற சபத்தை கர்த்தர் வானத்தின் நுனியிலிருந்து உங்களுடைய சபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அந்த விசுவாசத்தோட இருந்தோம்னா கர்த்தர் இன்றைக்கு எனக்கு ஒரு ஏணியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஏணியில கர்த்தர் என்னோடு பேசி இருக்கிறார். அதுல தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் என்னோடு வந்து வாசம் செய்து கொண்டு இருக்கிறார். நல்லா ஒண்ணு கவனிக்கணும். ஆபிரகாமை பார்க்க போகும்போது 3 பேர் போனாங்க, அதுல ஒருவர் தேவன். ஹல்லேலூயா. 3 பேர் போனாங்க, 2 தேவதூதர், ஒருவர் தேவன். ஆனா அவரை பார்த்து முடிச்சிட்டு லோத்தை பார்க்க போன இடத்துல 2 பேர் தான் போனாங்க. நல்லா குறிச்சுக்குங்க. ஆபிரகாம பார்க்க போன தேவன் லோத்தை ஏன் பார்க்க போலன்ற கொஸ்டின் இங்க இல்ல. ஒருவேளை எனக்கு தெரிந்தவங்கள தேவன் 3 பேரா போய் பார்த்தாருன்னா என்னையும் வந்து 3 பேரா பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் மட்டும் தான் நான் போய் பார்ப்பேன்னு சொல்ற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெத்தேலை கொடுத்து நீங்கள் எந்த இடத்துல நிந்தையா இருக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுடைய எல்லா போராட்டத்தையும் மாற்றி கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாருன்னா அது நிச்சயமா கொடுப்பார். ஏன்னா அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபு அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். 28ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல, ஆண்டவரே என் தகப்பன் தேசத்துக்கு என்ன மறுபடியும் என்ன கொண்டு வந்துட்டீங்கன்னா நீ தரும் எல்லாவற்றிலும் உங்களுக்கு நான் தசம பாகத்தை செலுத்துவேன்னு வேதத்துல பொருத்தனை பண்ணி கொண்டான்னு இருக்கிறது. ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பொருத்தனை பண்ணி கொள்ளுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். ஒரு தகப்பனே தன் பிள்ளைக்கு நலமானதை கொடுக்கணும்னு ஆசைப்படுறப்ப தேவன் எனக்கு கொடுத்துருவாரா? ஹல்லேலூயா. இல்ல கல்லை கேட்டா அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ அப்படின்னு சொல்ற தேவன் எனக்கு நலம் இல்லாத கொடுத்துருவாரா? அவன் பொருத்தனை பண்ணி கொண்டான். பொருத்தனை பண்ணவனா தேவனுடைய புத்திரனானா, அவன் பள்ளிக்கு பெருகுனான். கர்த்தர் மறுபடியும் ஆசீர்வாதத்தோட தன் சகோதரனை எதிர்கொள்ள அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அதை சரியாக பயன்படுத்தி கொண்டான். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அநேக வாய்ப்புகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அது ஒருவேளை எனக்கு என் தேவன் கேட்கறதுக்கு இடம் இல்லைன்றீங்களா? நீங்க நிற்கிற இடம் தான் பெத்தேல். நீங்க நிக்கிற இடத்துலதான் ஒரு ஏணி இருக்கு. நீங்க கொஞ்சம் கண்ணை மூடி முழங்கால் படி ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு தேவ தூதர்களை அனுப்புவாரு. இன்னும் கொஞ்சம் விசுவாசத்துல கொஞ்சம் அண்ணாந்து பாத்தீங்கன்னா ஏனிக்கு மேல கர்த்தரே நிற்பாரு. ஹல்லேலூயா. அதனால கேட்ட இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும்னு நாங்க விசுவாசிக்கிறோம். ஆமென். ஆமென். இந்த நாளில கூட பார்த்த தேவ வார்த்தை பெத்தேல். நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு ஒரு பெத்தேலை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சாப்பிட ஆகாரம் இல்லாம, போட வஸ்திரம் இல்லாம, தங்குவதற்கு இடம் இல்லாம எத்தனையோ பேரு குடும்பமாக அலைந்து திரிந்து கொண்டிருக்காங்க. ஆனா கர்த்தர் இன்றைக்கு அவரை அழைத்த பிள்ளைகளை, அவரை தெரிந்து கொண்ட அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்திருக்கிற ஒரு விசாலமான வாழ்க்கை இந்த பூமியில ஒருவராலும் கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி ஒருவேளை அவர் கொடுத்திருக்கிற பெத்தேல் அவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதமான இடம்தான் அப்படின்றத ஒருவேளை நீங்க அறியாம அந்த ஸ்தலத்தில நீங்க துக்க முகமா இருப்பீங்கன்னா நான் இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், இந்த நேரத்துல இந்த நிமிஷத்துல இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது பாழாயிருக்கிற உங்கள் ஸ்தலங்களை கர்த்தர் பெத்தேலாய் மாற்ற போகிறார். அந்த இடத்துல சமாதானம் உண்டாக்க போகிறார். அந்த இடத்துல சந்தோஷம் இருக்க போகிறது. அந்த இடத்துல மகிழ்ச்சி இருக்க போகிறது. அந்த இடத்துல இருக்கிற தத்தளிப்பை கர்த்தர் எடுத்து போட்டு ஒரு சமாதானம் உள்ள அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு சந்ததியாக கர்த்தர் உங்களை உருவாக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே கண்களை மூடி செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளில கூட சுவாமி, அந்த ஓய்வு நாளிலும் உடைய வார்த்தையினாலே நீர் எங்களை பலப்படுத்தி இப்பொழுது நீர் கொடுத்த அப்பா இந்த ஆதியாகமம் 35:15 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி பெத்தேல் என்று நீ சொல்லியிருக்கிறீரப்பா. இன்றைக்கு இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்டு அநேக குடும்பங்கள் போராட்டத்தினாலும் பிரச்சனைகளினாலும் அப்பா எல்லாம் இழந்து போய் கூட இருக்கிறார்கள் அப்பா. ஆனால் இந்த வார்த்தை அவர்கள் கேட்கும் பொழுது என் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பெத்தேலை உருவாக்க போகிறீர். அதற்காக நன்றி சுவாமி. கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமாய் இருக்கிற கரங்களை கர்த்தர் இன்னும் நீர் உயர்த்த போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி இயேசுவா. ஆண்டவரே, என் தேவைகளை காட்டிலும் நீர் பெரியவர் அப்பா. அந்த விசுவாசம் அவர்களுக்குள் இருக்கட்டும் அப்பா. நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. அவர்களும் அறிந்து கொள்ளட்டும் சுவாமி.
இன்றைக்கு கர்த்தர் என்னை நலமாய் வைத்திருக்கிறார், அதற்காக நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்ற உணர்வுள்ள ஒரு இருதயத்தை நீங்க தாங்க சுவாமி. குடும்பமாக இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்கட்டும் அப்பா. இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்கும் பொழுது அவர்களுக்குள்ளாக என் தேவனை பேசுவீராக அப்பா. ஏனால் இங்கிருந்து பேசுகிறது நாங்க அல்ல ஆண்டவரே, இங்கிருந்து பேசப்படுகிறது உம்முடைய வார்த்தை, நீர் பேசுவீர் என்று அவர்கள் உணரட்டும், அறியட்டும் சுவாமி. வார்த்தையினால் அவர்களை நீங்க பலப்படுத்துங்க. அவர்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளும் உண்டாகட்டும். ஒருவேளை தேவைகளோடு இருப்பார்களானால் கர்த்தர் நிச்சயமா இன்றைக்கு அந்த பெத்தேலை கொடுத்து அவர்களை நீர் உயர்த்துவீர் என்று நாங்கள் விரும்புகிறோம் அப்பா. அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் வாழ்ந்து சுகிக்கட்டும். இப்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆமென். கேட்ட அத்தனை வார்த்தைகளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்திருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். நிச்சயமாக நம் வாழ்நாளை வீண் நாளாக கழிப்பதற்கு கர்த்தருக்கு சித்தமே கிடையாது. அவர் என்னை அழைத்திருக்கிறார், என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னை முன்குறித்திருக்கிறார். ஸோ எல்லாரையும் அப்படித்தான் பண்ணியிருக்கிறார். உங்களையும் அழைத்திருக்கிறார், உங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களையும் முன்குறித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் சரியாக கனி கொடுப்பதற்காக உங்களை நிலை நிறுத்தி இருக்கிறார். அதனால கேட்ட வார்த்தைகள் அத்தனையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்ம கரத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. Praise the Lord. God bless you. God bless you.